Good morning to all. Simplify everything. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். அந்த காலேஜில் லாஸ்ட் இயரில் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் லாஸ்ட் கட் ஆஃப் என்ன இருந்திருக்குங்கிறத இந்த இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அனலைசிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். பட் சார் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி சொல்கிறேன்னு சொன்னீங்களே சார், இப்போ அதுக்கு கவுன்சிலிங்க்கு ஏகப்பட்ட நாட்கள் இருக்குப்பா. அந்த கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி நான் என்னென்னலாம் அனலைசிஸ் பண்ணி வச்சுருந்துருக்கணும், என்னுடைய கட் ஆஃபுக்கு ஒவ்வொரு காலேஜஸ்லையும் லாஸ்ட் இயரில் என்ன கட் ஆஃப் வந்திருக்கு அதையும் இதையும் கம்பேர் பண்ணி நான் சாய்ஸ் ஃபில்லிங்கில் 20 காலேஜஸ் சூஸ் பண்ணணும், 20 கோர்சஸ் சூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கணும்னு கேட்டால் எல்லா காலேஜஸ்னுடைய கட் ஆஃபையும் நான் என்ன செஞ்சு வச்சுருக்கணும், அனலைசிஸ் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ சார் ஒன் பை ஒன் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டால் கவர்மெண்ட் காலேஜஸ்னுடைய எல்லா கட் ஆஃப் அனலைசிஸையும் நான் என்ன செய்ய போகிறேன்னு கேட்டிங்கன்னா வீடியோ பண்ண போகிறேன். ஸோ அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா காலேஜஸ்னுடைய லாஸ்ட் இயரில் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் லாஸ்ட் கட் ஆஃப் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டுனா சாய்ஸ் ஃபில்லிங்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் சார் இந்த ஐடியாவை என்ன செய்கிறேன்னா சொல்ல போகிறேன். ஸோ எப்பவும் சொல்கிறது என்னதுன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம். ஸோ இந்த பிளேஸில் ஒவ்வொரு கோர்ஸ் நேமும் வரும், என்ன கேட்டகரியில் என்ன கட் ஆஃப் லாஸ்ட் இயரில் லாஸ்ட் கட் ஆஃபாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் டிஸ்பிளே பண்ணிட்டே வருவேன். ஸோ நீங்கள் அதையும் என்ன செஞ்சுட்டே வாங்கன்னா பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு சப்போஸ் நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா கட்டாயம் 193 வாங்கியிருந்துருக்கணும். பிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 190 வாங்கியிருந்துருக்கணும். பிசிஎம்மா இருந்துச்சுன்னா 191 இருக்கணும். எம்பிசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 191 இருக்கணும். சப்போஸ் எஸ்சி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 175 இருக்கணும். எஸ்சி ஏவா இருந்துச்சுன்னா 173.5 என்ன செஞ்சிருந்துருக்கணும், வாங்கியிருந்துருக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் இசிஇ டிபார்ட்மெண்ட் ஓசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 190.5 இருக்கணும். சப்போஸ் பிசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 188.5 இருக்கணும். பிசிஎம்மா இருந்துச்சுன்னா 184.5 இருக்கணும். எம்பிசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 187.5 இருக்கணும். எஸ்சி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 174 இருக்கணும். எஸ்சி ஏவா இருந்துச்சுன்னா 167.5 கிடைக்கும். எஸ்டி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 185 தான் என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா இசிஇ டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் ஓசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 186.5 இருக்கணும். பிசி கேட்டகரியாக இருந்தால் 183 இருக்கணும். பிசிஎம்மா இருந்துச்சுன்னா 167.5 கிடைக்கும். எம்பிசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 180.5 தான் என்ன செய்யணும்னா கிடைக்கும். சப்போஸ் எஸ்சி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 167.5, எஸ்சி ஏவா இருந்துச்சுன்னா 147.5, எஸ்டி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 166. ஓகேவா, நெக்ஸ்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 172 இருக்கணும். பிசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 161.5 இருக்கணும். பிசிஎம்மா இருந்துச்சுன்னா 144.5 இருக்கணும். எம்பிசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 155.5 இருக்கணும். சப்போஸ் எஸ்சி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 140 இருக்கணும். எஸ்சி ஏவா இருந்துச்சுன்னா 138.5 இருக்கணும். எஸ்டி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 144.5 இருக்கணும். மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் ஓசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 168.5 இருக்கணும். பிசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 157 இருக்கணும். பிசிஎம்ஐ இருந்துச்சுன்னா 164.5 இருக்கணும். எம்பிசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 158.5 இருக்கணும். எஸ்சி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 137.5 இருக்கணும். எஸ்சி ஏவா இருந்துச்சுன்னா 135.5 இருக்கணும். சப்போஸ் எஸ்டி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் 117 இருந்தாலே மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் என்ன செய்யணும்னா கிடைக்கும். சிவில் இன்ஜினியரிங்காக இருந்துச்சுன்னா ஓசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 166.5 இருக்கணும். பிசி கேட்டகரியாக இருந்தால் 153 இருக்கும். பிசிஎம்ஐ இருந்துச்சுன்னா 155 இருக்கணும். எம்பிசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 155.5 இருக்கணும். எஸ்சி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 145.5 இருக்கணும். எஸ்சி ஏவா இருந்ததுன்னா 139.5 கிடைக்கும். எஸ்டி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 156 என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும். ஓகேவா, இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.